பிக் பாஸ் மூலியமா மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா. இவங்க கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல அவங்களோட கணவர் அவங்களுக்கு பண்ண துரோகத்தை பத்தியும், அவங்க எப்படி சிங்கிள் மதரா அவங்களோட குழந்தைய வளர்க்குறாங்க அப்படின்றத பத்தியும் பேசியிருந்தாங்க. அந்த இன்டர்வியூல சம்யுக்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோவிட் டைம்ல தான் என்னோட கணவர் துபாயில இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு வர விஷயம் எனக்கு தெரிஞ்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம உடஞ்சு போன அப்பதான் விஜய் பாவனாவை சந்திச்சேன். அவங்களும் என்னோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க தான் என்ன மோட்டிவேட் பண்ணி அந்த கஷ்டத்துல இருந்தே வெளியே கொண்டு வந்தாங்க. இப்ப வரைக்கும் டிவோர்ஸ்க்காக போராடிட்டு இருக்கேன். அவரு துபாயில இருந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்காம அலக்கழிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. சம்யுக்தாவோட டிவோர்ஸ் போராட்டம் இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தோட முடிவுக்கு வந்துச்சு. சம்யுக்தாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சத ரொம்ப சந்தோஷமா மக்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சம்யுக்தா சீக்கான அழைக்கப்படுற கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்தோட மகன் அனிருதா ஸ்ரீகாந்தை காதலிக்கிறதாகவும் சீக்கிரமே திருமணம் பண்ண போறதாகவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அனிருதாவுக்கும் அவரோட முதல் மனைவி ஆர்த்தி கூட விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி இவங்க டேட் பண்றாங்க, திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு செய்திகள் வெளியாக காரணமே ரீசெண்டா அனிருதாவும் சம்யுக்தாவும் கப்புலா போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வந்ததுதான். தீபாவளி அப்பவும் அவங்க ஷேர் பண்ண போட்டோஸ்ல எல்லாம் 2 பேரும் ஜோடியா தான் இருந்தாங்க. இதை பார்த்த பலரும் அவங்களோட போஸ்ட்ல அவங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அப்படி வர கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனிருதாவும் சம்யுக்தாவும் லைக் பண்ணி அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டு வராங்க. கூடிய சீக்கிரமே இவங்களோட திருமண அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது.